வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் திறப்பை எதிர்த்து கர்நாடகம் புதிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காவிரி கண்காணிப்பு குழு இன்று கூடுகிறது. 4 மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்பு. தமிழக பேருந்துகள் ஹொசூரில் மீண்டும் நிறுத்தம். நாகையில் கர்நாடக வாகனங்கள் மீது தாக்குதல். பக்ரீத் நாளில் தீவிரவாதிகள் தாக்க வாய்ப்பு. காஷ்மீரில் கூடுதல் ராணுவத்தினர் குவிப்பு. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 10 நாட்கள் தண்ணீர் திறந்துவிடுமாறு பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கர்நாடகம் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதி உத்தரவிட்டது. அதனையடுத்து கர்நாடக அணைகளிலிருந்து கடந்த 6ஆம் தேதி முதல் காவிரியில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவிரி நீர் திறப்பை எதிர்த்து கர்நாடக மாநில அரசின் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் மதுசூதனன் நாயக், அரசு வழக்கறிஞர் ரகுபதி, மோகன் கத்தார்ஜி ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு உச்சநீதிமன்ற பதிவாளர் வீட்டிற்கு சென்று புதிய மனுவை தாக்கல் செய்தனர். அதில் 5 நாட்களுக்கு இதுவரை 66,000 கன அடி நீரை கர்நாடகம் திறந்துவிட்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் கர்நாடகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் கர்நாடக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கர்நாடக அரசின் இந்த மனுவை இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. 4 மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்கும் காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் தில்லியில் இன்று கூட உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடகம் நீர் திறந்து வருவதை கண்டித்து கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் காவிரி கண்காணிப்பு குழு தில்லியில் இன்று காலை 11 மணிக்கு கூட உள்ளது. இதில் மத்திய நீர்வளத்துறை செயலர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள், பொதுப்பணித்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழகம் சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க தலைமைச் செயலர் ராம்மோகன ராவ் தலைமையிலான குழு நேற்று மாலை தில்லி சென்றுள்ளது. தமிழகத்தில் குறுவை சாகுபடி பொய்த்துவிட்ட நிலையில் சம்பா சாகுபடியையாவது காப்பாற்ற வேண்டும் என தலைமை செயலர் ராம்மோகன ராவ் காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் புள்ளி விவரங்களுடன் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகத்துக்கு செல்லும் தமிழக பேருந்துகள் மீண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். காவிரியில் கர்நாடகம் நீர் திறந்துவிட்டதை கண்டித்து கன்னட அமைப்புகள் அங்கு கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அங்கு தமிழக பேருந்துகள், லாரிகள் மீது தாக்குதல்கள் நடந்ததால் கடந்த 5ஆம் தேதி முதல் ஹொசூர் வழியாக பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஹொசூரில் நிறுத்தப்பட்டன. எல்லையை ஒட்டியுள்ள அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்துவதால் பேருந்துகளை நிறுத்துவதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அத்திப்பள்ளியில் இயல்பு நிலை திரும்பி தமிழக பேருந்து, லாரிகள் மீண்டும் கர்நாடகத்துக்குள் இயங்க தொடங்கிய நிலையில் இன்று காவிரி பிரச்சினை தொடர்பான கர்நாடக அரசின் மனு விசாரணைக்கு வர இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹொசூரில் தமிழக பேருந்துகள் மீண்டும் நிறுத்தப்பட்டு உள்ளன. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இதனிடையே நாகை மாவட்டத்தில் 2 இடங்களில் கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சுற்றுலா வாகனத்தில் வந்தவர்கள் உணவகம் ஒன்றின் முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றனர். கர்நாடக பதிவெண்கள் கொண்ட இந்த வாகனத்தை சிலர் அடித்து நொறுக்கிவிட்டு சென்றனர். அதுபோல சீர்காழி புறவழிச்சாலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட லாரி சென்று கொண்டிருந்த பொழுது சிலர் அதை அடித்து நொறுக்கினர். இதனையடுத்து சீர்காழி நகருக்குள் நின்ற கர்நாடக பதிவெண் வாகனங்களை காவல்துறையினர் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். கர்நாடக வாகனங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்ட நிகழ்வு நாகை மாவட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர்லேருந்து மரத்தூர் சிதம்பரம் லோடு ஏற்றிட்டு வந்தேன். இங்கே பைபாஸ் ஓரமாக நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அங்கே நிறுத்திட்டு சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தேன். 6-7 பேர் காரில் வந்துட்டு யாரா எதுக்குலாம் நிறுத்திட்டுக்கிறேன்னாங்க. ஒட்ரான்ட்டு கண்ணாடி ஓடிச்சு 6 பேர் சேர்ந்து கல்லும் தடியும் எடுத்து கண்ணாடி ஓடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டாங்க. ஈகை திருநாளான பக்ரீத் அன்று காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்பதால் அதிக அளவில் ராணுவத்தினர் அங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை 8ஆம் தேதி தீவிரவாத தளபதி பர்கான் வானி கொல்லப்பட்டதிலிருந்து காஷ்மீரில் கலவரம் நீடித்து வருகிறது. நேற்று நவ்காம் பகுதியில் ஊடுருவ முயன்ற 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பூஞ்ச் பகுதியில் ராணுவ முகாம் அருகே ஒரு கட்டடத்தில்
பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுடன் நாள் முழுக்க நடந்த மோதலில் காவலர் ஒருவரும் 3 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். தாக்தார், குரேஸ் பகுதிகளில் 2 ஊடுருவல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. இதனிடையே காஷ்மீரில் நேற்று கலவர பலி எண்ணிக்கை 75ஆக உயர்ந்தது. கரிமாபாத் பகுதியில் ராணுவத்தினர் சோதனையில் ஈடுபட முயன்றபோது மக்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு 50 பேர் வரை காயமடைந்தனர். இதனிடையே ஈகை திருநாளையொட்டி தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்பதால் பல்வேறு இடங்களில் அதிக அளவில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் ஆட்சியில் விமானங்கள் வாங்கியதில் 1391 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுவது குறித்து தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது இத்தாலி நாட்டின் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர்களை வாங்கும் பேரத்தில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பிரேசில் நாட்டின் எம்ப்ரேயர் நிறுவனத்திடமிருந்து DRDOவுக்கு 3 EMB-145 விமானங்கள் வாங்கப்பட்டன. எம்ப்ரேயர் நிறுவனம் ஏற்கனவே டொமினிகன் குடியரசு, சவுதி அரேபியா போன்ற 7 நாடுகளுக்கு விமானம் விற்க லஞ்சம் வழங்கி இருக்கலாம் என குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் பிரிட்டனை பணிக்களமாக கொண்டு செயல்படும் இடைத்தரகர் ஒருவர் மூலம் எம்ப்ரேயர் நிறுவனம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலருக்கும் 1391 கோடி ரூபாய் வரை லஞ்சம் அளித்ததாக கருதப்படுகிறது. இதுபற்றி அறிக்கை அளிக்குமாறு எம்ப்ரேயர் நிறுவனத்திடம் கேட்டுள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அறிக்கை கிடைத்ததும் அதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப் போவதாகவும் கூறியுள்ளார். मंडे रिपोर्ट आने के बाद अगर जो कुछ इश्यूज है वो क्रिमिनल साइड के अगर है तो क्रिमिनल इन्वेस्टिगेशन के लिए सीबीआई के पास दे सकते हैं, और अगर केवल प्रोसीजरल मामले हैं तो हम लोग अंतर्गत उनसे कंपनी से जवाब जो मांगा है ऑलरेडी उसकी इंतजार करेंगे. அரசு சொத்தை சேதப்படுத்தியது, பாதுகாவலர்களை தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளில் தில்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏவான சோம்நாத் பாரதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆதரவாளர்களுடன் சென்ற தில்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏவான சோம்நாத் பாரதி அங்கு வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆதரவாளர்கள் 27 பேருடன் வந்த சோம்நாத் பாரதி எய்ம்ஸ் வளாகத்தின் பாதுகாப்பு வேலி, சுற்றுச்சுவர் போன்றவற்றை ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றியதாகவும், தடுக்க போன தலைமை பாதுகாப்பு அலுவலர்களை சோம்நாத் பாரதி தாக்கியதாகவும் மருத்துவமனை தலைமை பாதுகாப்பு அலுவலர் RS ராவத் தெற்கு தில்லியில் உள்ள ஹவுஸ் காஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் சோம்நாத் பாரதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். இது அநீதியானது என சோம்நாத் பாரதி தெரிவித்துள்ளார். मोदी की पुलिस बहुत अच्छा काम कर रही है और ये बौखलाहट दिखाती है कि मोदी कर क्या रहे हैं, चाहते क्या है. उससे गौतम नगर के रेजिडेंट्स को एक्सेस मिले. करीब 5 नोटिस हमने भेजे एम्स को. ये मोदी की बौखलाहट है, ये दर्शाती है. हमारे ऊपर तो FIR कर दिया, कोई बात नहीं, हम देख लेंगे. जो मोदी और अमित शाह ने एक लड़की के जासूसी के मामले में उनका क्या होगा? வடகிழக்கு பருவமழையை எதிர்கொண்டு சமாளிக்க அனைத்து முன்னேற்பாடுகளுடன் தயாராக இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டம் அடிக்கடி காற்றழுத்த தாழ்வு நிலைகளும் புயல்களும் உருவாகும் காலம். இதை எதிர்கொள்ள ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட பேரழிவு மேலாண்மை திட்டங்களுடன் அலுவலர் குழு தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2015இல் ஏற்பட்ட அனுபவத்தை மனதில் கொண்டு அனைத்து தரப்பினருக்கும் உரிய பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், வெள்ள அபாய பகுதிகளை கருத்தில் கொண்டு அங்கு படகுகள், நீச்சல் வீரர்கள் விரைவில் கொண்டு செல்லப்படுவார்கள் எனவும் அரசு கூறியுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், மரங்களை வெட்டி அகற்றுவோர், வாகனங்கள் மற்றும் கருவிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. பக்ரீத் திருநாளையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள கால்நடை சந்தைக்கு வந்திருந்த 1.8 டன் எடையுள்ள பாகுபலி என்ற எருமை மாடு அனைவரையும் கவர்ந்தது. பாகுபலி என்ற இந்த எருமை வழக்கமான தீவனம் போக நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் பால், 20 கிலோ ஆப்பிள்கள் சாப்பிடுவதாக இதன் உரிமையாளர்களில் ஒருவரான தௌசிப் தெரிவித்தார். இந்த எருமை மாடு தூங்குவதற்காக தாங்கள் தனி மெத்தை வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். மாட்டை பார்க்க ஹால்தவானி, ராம்பூர், பிலாஸ்பூர், பிளாரி, சந்தோசி உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் திரண்டு வருவதாகவும், மாட்டை பார்க்க 20 ரூபாய் கட்டணம் விதித்த பிறகும் கூட்டம் குறையவில்லை எனவும் தௌசிப் கூறினார். இந்த எருமை மாடு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலை போகும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
இன்று நிறைவு பெறுகிறது மதுரை புத்தக கண்காட்சி. ஆவலுடன் திரளும் மாணவ மாணவிகள் கூட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குமரி மாவட்டம் தம்மத்துக்கோணம் அருகே மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி மதுபான கடை முன்பு 4வது நாளாக மக்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோழிப்போர் விளையில் அரசு மதுபான கடை அமைந்திருந்தது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் நிறைந்த இந்த பகுதியிலிருந்து மதுபான கடையை அகற்ற கோரி மக்கள் போராடியதை தொடர்ந்து 5 நாட்களுக்கு முன் அந்த மதுபான கடை தம்மத்துக்கோணம் அருகே உள்ள தாரவிளைக்கு இரவோடு இரவாக இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்த மதுபான கடையை அங்கிருந்து நீக்க கோரி பகுதி மக்கள் மதுபான கடை முன்பு கஞ்சி காய்ச்சும் போராட்டம் தொடங்கினர். நேற்று 5வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றது. கீழத்தர உழவர்ல இருந்து மக்களும் பக்கத்து கிராமத்து மக்களும் இந்த ரூட்ல நிறைய பேர் போறாங்க. கோயில் இருக்கு. இது எக்காரணம் கொண்டும் திறந்தா மக்களுக்கு ஒருத்தருக்கும் போக முடியாது. பிள்ளைகளுக்கும் இதுல ஒரு ஸ்கூல் இருக்கு. அதனால எங்களுக்கு கட்ட இந்த கடையை மாற்றி தந்தே ஆகணும். 4 நாளா போராட்டம், இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் போராட்டம் பண்ணுவோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இங்கே 2000 குடியிருப்புகள் இங்கே இருக்கிறது. இருந்த பொழுதிலும் 2 கடைகள் பக்கத்தில் இங்கே திறக்கிறாங்க. தனிப்படிப்பு பெற குழந்தைகள் இரவு 10 மணி 9 மணி அளவில் இங்கே வராங்க. அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். இதனால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு பயங்கர இடையூறு தான் இருக்க தவிர இதனால் எந்த நன்மையும் இல்லை. அதனால் அரசு இந்த கடையை கண்டிப்பாக மூடி ஒரு சுமூகமான வாழ்வுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து ராதா ரவி, சரத்குமார், வாகை சந்திரசேகர் ஆகியோர் தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் பொதுச் செயலர் விஷால் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அதில் சங்கத் தலைவர் நாசர், துணைத் தலைவர்கள் பொன்வண்ணன், கருணாஸ், பொருளாளர் கார்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவிரி பிரச்சினையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக நடந்து கொண்ட கன்னட நடிகர்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பது எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதோடு சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளான ராதா ரவி, சரத்குமார், வாகை சந்திரசேகர் ஆகியோரை தற்காலிகமாக நீக்கவும் முடிவானதாக கூறப்படுகிறது. பதவி உயர்வு குறித்து அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறி அக்டோபர் 13ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கண் மருத்துவ உதவியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக எந்தவித பதவி உயர்வும் இல்லாமல் கண் மருத்துவ உதவியாளர்கள் வாடி வருவதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டது. அனைத்து வட்டாரங்களிலும் கண் மருத்துவ ஆய்வுக்கான வசதிகளை தரம் உயர்த்த வேண்டும் எனவும் செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அக்டோபர் 13ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கண்மருத்துவ உதவியாளருக்கு காலமுறை பதவி உயர்வும் மாவட்ட அளவிலான 31 பதவி உயர்வும் அளிக்க வேண்டும் எனவும் வருகின்ற அக்டோபர் 13 அன்று உலக கண் பார்வை தினத்தன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக சென்னையில் டிஎம்எஸ் வளாகத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதென இந்த மாநில செயற்குழு முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வழக்கத்தை விட அதிக கிலோமீட்டர் பேருந்தை இயக்க வேண்டும் என்ற அறிவிப்பை கண்டித்து திருவண்ணாமலையில் அரசு பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கினர். திருவண்ணாமலையில் இருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் ஒரு ஷிப்டுக்கு 500 கிலோமீட்டர் தொலைவு ஓட்ட வேண்டும் என்று நடைமுறை உள்ளது. இந்நிலையில் நிர்வாகம் தற்போது ஷிப்ட் ஒன்றுக்கு 650 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேருந்தை ஓட்ட வேண்டும் என அறிவித்துள்ளது. இதை கண்டித்து நேற்றிரவு 8 மணி முதல் திருவண்ணாமலையில் பேருந்துகளை இயக்காமல் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் வேலை நிறுத்தத்தில் இறங்கினர். அதன் பின்னர் பேச்சுவார்த்தை நடைபெற்று பழைய 500 கிலோமீட்டர் தொலைவையே கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டது. இதையடுத்து ஊழியர்கள் பணிக்கு திரும்பினர். பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்டன. விபத்தில்லா இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு 20 மணி நேரம் 18 ஓட்டுகிறது என்பது இன்றைக்கு மீண்டும் விபத்தை நோக்கி தான் இந்த நிர்வாகம் எடுத்து செல்கிறது. இதை எந்த தொழிலாளர்களும், ஒட்டுமொத்த தொழிற்சங்க நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் கிளை மேலாளரிடத்தில் பேசி பழைய நிலையை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்.
மதுரையில் 9 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெற உள்ள நிலையில் புத்தகங்கள் வாங்க மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மதுரை தமுக்கம் திடலில் 11வது புத்தக கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இங்கே 250 அரங்குகளில் 2 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சியை இதுவரை 4 லட்சம் பேர் பார்வையிட்டு உள்ளனர். புத்தக கண்காட்சியில் மாணவ மாணவிகளுக்காக கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டிகளும் நடைபெற்றன. எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்களின் சொற்பொழிவுகளும் இடம்பெற்றன. கடந்த 2 நாட்களாகவே புத்தக விற்பனை அதிகரித்துள்ளது. புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் இன்று அதிக அளவில் கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குட்டி கதைகள் வந்து 2 இருக்கு. அது புக்கு வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைங்க படிக்கலாம். இந்த நீதி நூல்கள், ஆச்சார கோவை அது வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைங்க படிக்கலாம். புத்தகங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய முன்னோர்களுடைய அனுபவம் தான். அவருடைய அனுபவத்தை நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கிற முடியும். பிளைண்டு பீப்புள் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வாசித்து காட்டி அதை கேட்கணும். அது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அது ரொம்ப கஷ்டமான காரியம். இது வந்து நான் யாரையும் சார்ந்திருக்காமல் எனக்கு என்ன தேவை, எந்த மாதிரி ரசனையில் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதற்கான வாய்ப்பை இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த கரடி 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் காட்டுக்குள் விரட்டப்பட்டது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஜமீன் சிங்கம்பட்டி உள்ளது. இதன் அருகே உள்ள உச்சிமேடு பகுதியில் முத்துப்பாண்டி என்பவரின் வீட்டில் நேற்றிரவு கரடி ஒன்று புகுந்தது. வனத்துறையினரும் காவல்துறையினரும் அங்கு விரைந்து வந்து கரடி தோட்டத்தில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது. வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் தீப்பந்தம் கொளுத்தியும் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் கரடியை காட்டுக்குள் விரட்டினர். நம்ம வீட்டு பக்கத்தில் கரடி வந்தது. கரடி வந்ததும் நாங்கள் பயந்து இருந்துச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க வந்தாங்க. ஃபாரஸ்ட் சார் வந்தாங்க. கூட 4-5 பேர் வந்தாங்க. நாங்களும் சேர்ந்து பப்ளிக் எல்லோரும் சேர்ந்து தென்னை மரத்துக்கு மேலே கரடி ஏறிட்டு அதை தீ வச்சு கொளுத்தி கீழே இறக்கி விட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டு. ஊருக்குள்ளே வந்து கரடி புகுந்ததாக தகவல் கிடைச்சிது. அதை வச்சு பொதுமக்களாக நாங்களும் வனத்துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்புடன் சுமார் ஒரு 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்புக்கு, அதாவது உயிருக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் நாங்கள் பாதுகாப்பான முறையில் நாங்கள் தீயை கொளுத்தி அதை பாதுகாப்பான முறையில் இறக்கி நாங்கள் வனத்துக்குள்ளே நாங்கள் பற்றி விட்டுருக்கோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா 2வது சீசனுக்காக சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் புது பொலிவுடன் காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது 2வது சீசன் தொடங்க உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது சீசனுக்காக 50,000க்கும் மேற்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. சால்வியர், அந்தூரியம், பெகோனியா, டயாந்தஸ், லில்லியம், ஜீனியா, மேரிகோல்டு உள்பட 18 வகையான இந்த பூவினங்கள் பெரும்பாலும் பூத்து குலுங்கும் தருவாயில் உள்ளன. இதன் அருகில் சிறுவர் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை போர்த்திய புல்வெளிகளுடன் உள்ள காட்டேரி பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. காட்டேரி பார்க் இப்போ செகண்ட் சீசனுக்கு நல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே இந்த பார்க்கில் இருக்க லான்ஸ் எல்லாமே பயங்கர க்ரீனரியாக நல்லாயிருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் வெரி மிஸ்டியாக நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. வி ஆர் என்ஜாயிங் திஸ் ஆக்சுவலி. நெல்லை மாநகர் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 115 விநாயகர் சிலைகள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நெல்லை மாநகர் முழுவதும் 115 பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. நேற்று சிலைகளை கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக நெல்லை டவுன்பேட்டை, பழையப்பேட்டை பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நெல்லையப்பர் கோவில் முன் ஒன்று சேர்ந்து வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி நதிக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதுபோல பாளையங்கோட்டை, சமாதானபுரம் பகுதி விநாயகர் சிலைகளும் தெற்கு பஜார் முன்பு ஒன்று சேர்ந்து முருகன்குறிச்சி ஊசி கோபுரம் வழியாக தாமிரபரணி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்பட்டிருந்த 108 விநாயகர் சிலைகள் படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. நாகப்பட்டினத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 108 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வார கால பூஜைக்கு பின் நேற்று அவை அனைத்தும் நாகை அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் முன்பு கொண்டுவரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து அவை ஊர்வலமாக நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு நாகை நம்பியார் நகர் புதிய கடற்கரைக்கு வந்து சேர்ந்தன.
சேர்ந்தன. பின்னர் 108 விநாயகர் சிலைகளும் தனித்தனி படகுகளில் ஏற்றப்பட்டு ஆழ்கடல் பகுதியில் கரைக்கப்பட்டன. இதை காண நாகை புதிய கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளம் போல குவிந்திருந்தனர். பல்வேறு இடங்களில் சக்தி விநாயகர்கள் சார்பாக பலவித வண்ணங்களில் பலவித மாடல்களில் 108 இடத்தில் விநாயகர் வைத்து வழிபட்டு மிகவேறு சில பூஜைகள் செய்து நாகை நம்பியாநகர் புதிய கடற்கரையில் தரிசனம் செய்யப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையை பிரார்த்தித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 326வது ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு திருப்பலி, சிறிய தேர்பவனி நடந்து வந்த நிலையில் பெருவிழா நாளான நேற்று மாதாவின் திருவுருவத்துடன் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அன்னை வீற்றிருந்த நிலையில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கையுடன் வலம் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று காலை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் ஆடம்பர திருப்பலி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூர் ஆவணி தவசு திருவிழாவில் சிவபெருமான் ஒப்பனை அம்பாளுக்கு காட்சி அளித்ததை திரளான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் தரிசித்தனர். சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூரில் அருள்மிகு பால்வனநாத சுவாமி உடனுரை ஒப்பனை அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு 14 நாட்கள் நடைபெறும் ஆவணி தவசு திருவிழா சிறப்பு வாய்ந்தது. அந்த விழாவில் சிவபெருமான் பகலில் முகலிங்க நாதராகவும் இரவில் பால்வண்ண நாதராகவும் அம்பாளுக்கு காட்சி தருவார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி தவசு திருவிழாவில் நிறைவு நாளான நேற்று சிறப்பு அலங்காரம், பூஜைகளுக்கு பின் சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மாலை 6:15 மணிக்கு மேல் சிவபெருமான் இடப வாகனத்தில் அம்பாளுக்கு காட்சி அருளினார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெரும் திரளான பக்தர்கள் அப்பொழுது சுவாமியை வழிபட்டனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டி முதல் முறை பட்டம் வென்று வாவ்ரிங்கா சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த செப்டம்பர் 11 தாக்குதலின் 15வது ஆண்டு நினைவு நாளான நேற்று அமெரிக்கா முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதியன்று நியூயார்க் உள்பட 4 இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். நியூயார்க் நகரில் இருந்த இரட்டை கோபுரங்கள் மீது கடத்தி வரப்பட்ட 2 விமானங்களை தீவிரவாதிகள் மோத செய்தனர். இந்த தாக்குதல் சம்பவங்களில் 340 தீயணைப்பு வீரர்கள், 60 காவல்துறையினர் உள்பட 3000 பேர் பலியானார்கள். இந்த செப்டம்பர் 11 தாக்குதலின் 15வது ஆண்டு நினைவு நாள் நேற்று அமெரிக்கா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. தேவாலய மணிகள் ஓங்கி ஒலிக்கப்பட்டன. இரட்டை கோபுரம் இருந்த நியூயார்க் மன்ஹாட்டன் பகுதியில் திரண்ட மக்கள் சோக இசையுடன் தாக்குதலில் இறந்தவர்களின் பெயர்களை வாசித்து அஞ்சலி செலுத்தினர். ஸ்பெயின் நாட்டின் கடோலினா பகுதி மக்கள் தனி நாடு கேட்டு பார்சிலோனா நகரில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதி காடலோனியா, இதன் தலைநகரம் பார்சிலோனா. 75 லட்சம் பேர் வசிக்கும் காடலோனியாவுக்கு என தனி மொழி, பண்பாடு உள்ளது. இங்கு தனி நாடு கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. கடந்த ஜூலை மாதம் காடலோனியா பகுதியில் நடந்த கருத்து கணிப்பில் 48% பேர் தனி நாட்டுக்கு ஆதரவாகவும் 42% பேர் அதற்கு எதிராகவும் வாக்களித்தனர். இந்நிலையில் பார்சிலோனா உள்பட காடலோனியாவின் 5 பெரிய நகரங்களில் மக்கள் திரண்டு தனி நாடு வேண்டுமென ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காடலோனியா பகுதிக்கென வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியையும் அவர்கள் தாங்கி பிடித்திருந்தனர். பார்சிலோனா நகரில் நடந்த கண்டன போராட்டத்தில் மட்டும் 5,50,000 பேர் பங்கேற்றனர்.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரிங்கா நடப்பு சாம்பியன் ஜோகோவிச்சை தோற்கடித்து வெற்றி பெற்றார். உலகின் முதல் நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான ஜோ ஓபனிலும் வெற்றி வாகை சூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அனைத்திந்திய அளவிலான கைப்பந்து போட்டியின் ஆடவர் பிரிவில் சென்னை SRM பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றது. கடந்த 5ஆம் தேதி முதல் தூத்துக்குடி SAV பள்ளி திடலில் மின்னொளியில் நடைபெற்று வந்த இந்த கைப்பந்து போட்டியில் ஆடவர் பிரிவில் 7 அணிகளும் மகளிர் பிரிவில் 4 அணிகளும் பங்கேற்றன. நேற்று நடந்த மகளிருக்கான இறுதிப் போட்டியில் கேரள மின்வாரிய அணி இந்தியன் சாய் அணியை வீழ்த்தி வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றது. அதுபோல ஆடவருக்கான இறுதிப் போட்டியில் சென்னை SRM பல்கலைக்கழக அணியும் இந்திய வருமான வரித்துறை அணியும் மோதின. அதில் SRM அணி 25-19, 25-21, 25-20 என்ற நேர் செட்களில் வென்று 75,000 ரூபாய் ரொக்கப் பரிசு மற்றும் வெற்றி கோப்பையை வென்றது. லாஸ்ட் 3 இயர்ஸா ஃபைனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல்ஸ்ல லூஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் ஃபைனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் கோச்சோட கனவு 20 வருஷம் இங்க வின் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வருஷம் எங்க செட்ல வின் பண்ணுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா வின் பண்றோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் திறப்பை எதிர்த்து கர்நாடகம் புதிய வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காவிரி கண்காணிப்பு குழு இன்று கூடுகிறது. 4 மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்பு. தமிழக பேருந்துகள் ஓசூரில் மீண்டும் நிறுத்தம். நாகையில் கர்நாடக வாகனங்கள் மீது தாக்குதல். பக்ரீத் நாளில் தீவிரவாதிகள் தாக்க வாய்ப்பு. காஷ்மீரில் கூடுதல் ராணுவத்தினர் குவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.